கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளுக்கான தேவன் தருகிற ஒரு அருமையான வார்த்தை யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆம் தேவச்சனமே, யோபுவை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். யோபு ஒரு நல்ல ஒரு தெய்வ மனிதனாக வாழ்ந்தார். அப்போ யோபுனுடைய லைஃப்பில் தாங்க முடியாத துயரங்கள் வந்தது. அவர் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டாரோ அவ்வளோ தூரம் தள்ளப்பட்டார், அவ்வளோ தூரம் உடைக்கப்பட்டார். ஆனால் அவருக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் இருந்திருக்குது. அந்த தேவ மனிதனை எல்லாரும் பரியாசம் பண்ணாங்க, சொந்த நண்பர்கள் கூட பரியாசம் பண்ணாங்க. ஆனால் ஒரு நேரம் வந்தது, யாரெல்லாம் அவரை பரியாசம் பண்ணாங்களோ ஆண்டவர் அவர்களோடு பேசினார். நீங்கள் யோபுக்கு விரோதமாக பேசுகிறீங்க, யோபு எவ்வளோ பொறுமையாக பேசுகிறான், அவன் உபத்திரத்தில் இருந்தும் என்ன நம்பிக்கொண்டு இருக்கானே, நீங்கள் அவனுக்கு தவறான ஆலோசனைகளை எல்லாம் சொல்லி கர்த்தர் ஒருவனை சோதிக்கும் பொழுது அவனை நிந்தித்ததுக்கு காரணம் என்ன? போங்க, யோபு உங்களுக்காக செபிப்பான். அப்போ என்ன நடக்கும்? உங்களை நான் மன்னிப்பேன். யோபு பிறருக்காக செபித்தாரு, யோபுனுடைய சிறையிருப்பும் மாறினது. ஸோ தேவ ஜனமே, அதோடு மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்தார்கள் வந்தாங்க, எல்லாரும் வந்து அவரை விசாரிச்சுட்டு போனாங்க. எல்லாரும் அவருக்கு உயர்ந்த காரியங்கள் எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. எந்த உற்றார் உறவினர்கள் வெறுத்தார்களோ அந்த உற்றார் உறவினர்கள் வந்து அவனோட சாப்பிட்டுட்டு போஜனம் பண்ணி அவங்க எல்லாரும் வந்து அவனுக்கு ஆறுதல் சொன்னாங்களாம். அவனுடைய துயரத்திற்கு துயரமான நேரத்தில் ஆறுதல் சொல்லலை, கர்த்தர் துயரத்தை மாற்றும் பொழுது வந்து ஆறுதல் சொல்லுவாங்க. இதுதான் உலகம். ஆனால் திரும்பி வந்தாங்க பாருங்களேன், வந்து நன்றி சொல்லிட்டு ஒரு தங்க காசை கொடுத்துட்டு போனாங்க, பொண்ணு ஆபரணங்களை கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் யோபு அவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சுருப்பார். ஆனால் உபத்திரவத்தில் எல்லாம் இழந்துட்டான், இனி எழும்ப மாட்டான், இவனுக்கு என்னத்துக்கு நம்ம உதவி செய்யணும்னு எல்லாரும் பரியாசமாக இருந்த பொழுது கர்த்தர் அவரை திரும்பி ரீஸ்டோர் பண்ணார், எழுப்பினார். எல்லாரையும் அவர்கிட்ட கூப்பிட்டு கொண்டு வந்தார். திரும்பியும் ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்தாரு. இதை கண்ட உலகம் ஆச்சரியப்பட்டு போனது. நான் விசுவாசிக்கிறேன், இவ்வளோ பெரிய காரியங்கள் அவர் வாழ்க்கையில் வந்ததுக்கு ஒரு பெரிய ரகசியத்தை தான் நம்ம என்ன செஞ்சோம்? வசனமாக வாசித்தோம். அதுதான் யோபுக்குள் இருந்த கலப்படமில்லாத விசுவாசம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஐ நியூ இட். நான் அதை அறிஞ்சிருந்தேன். ஆல்ரெடி எனக்கு தெரியும்ப்பா, நீங்கள் என்னை கைவிடவே மாட்டீங்க, நீங்கள் என் கூட தான் இருப்பீங்க, எல்லாம் இழந்தாலும் நீங்கள் என்னை விட்டு போவீங்களா அப்படின்னு உள்ள வார்த்தை, அந்த விசுவாசம் அவரை விட்டு போகவே இல்லை. வாயால் முறுமுறுக்கவும் இல்லை. தேவச்சனமே, அவர் இருக்கிற இடத்துல நம்மளாம் இருந்திருந்தோம்னா அவ்வளோ ஏசியிருப்போம், ஆண்டவர் அவ்வளோ முறுமுறுத்திருப்போம். ஆனால் அவருக்குள்ளே இருந்த உணர்வை பாருங்கள், அவருக்குள்ளே இருந்த விசுவாசத்தை பாருங்கள். இது நமக்கு முன்மாடியாக ஒரு பேட்டர்னாக நமக்கு முன்னாடி இருக்கிறது. இந்த பேட்டர்னை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு முன்னாடி ஓடின தேவ மனிதர்களுடைய பேட்டர்ன்ஸ் நமக்கு ரொம்ப தேவை, அவங்க ஃபுட் பிரிண்ட்ஸ் நமக்கு ரொம்ப தேவை. பாருங்களேன், ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறாரு, நம்ம இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குது? ஒவ்வொரு வாட்டி எதையாவது இழக்கும் பொழுது நம்ம சோர்ந்து போகிறோம். ஆனால் நமக்கு தெரியலை, தேவன் இரட்டம் மடங்காக திரும்பியும் தந்து நம்மளை உயர்த்தவும் நம்மளை திரும்பியும் பலப்படுத்த வல்லமை உள்ளவர் என்பதை நாம் மறந்து போகிறோம். கர்த்தர் செய்ய நினைச்சது தடைப்படாது. ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, உன் நம்பிக்கை வீண் போகாது. யோபுக்குள்ள இருந்த நம்பிக்கை தான், என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைச்சதை யாராலும் தடை பண்ண முடியாது. தேவன் எவ்வளோ நல்லவர் பாருங்க. அந்த விசுவாசம் அவருக்குள்ளே இருந்துச்சு. ஸோ தேவச்சனமே, இந்த அதிகாலையில் ஆண்டவங்களோடு பேசுகிற ஒரு வார்த்தை, உங்கள் உள்ளத்துக்குள்ளே என்ன விசுவாசம் இருக்குது? தேவன் எதை செய்வார்னு உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குது? அதை ஆண்டவர் உற்று பார்க்கிறார். ஆண்டவர் கேட்குறாரு. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, அப்போ கர்த்தருக்கு ஆன்சர் சொல்கிறாரு. கர்த்தர் ஒரு கொஸ்டின் கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? யோபு அழகாக சொன்னார், உம்மால் எல்லாம் முடியும் அப்பான்னு சொன்னார். நீங்களும் நானும் எதை சொல்ல போகிறோம்? உபத்திரத்தில் ஆண்டவர் நம்மள்ட்ட வந்து கேட்டால் என்ன சொல்லுவோம்? இதோட முடிஞ்ச ஆண்டவரே, நீங்களும் கைவிட்டுட்டீங்க. இப்படி சொல்கிறதுக்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கவில்லை. சிம்சோனுடைய கடைசி நிமிடங்களை பாருங்கள். அந்த கடைசி ஸ்பாட்டில் கர்த்தர் உதவி செய்தார். ஸோ தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஏதோ ஒன்று இல்லாமல் கண்ணீரோடு இருக்கிறீங்களா? வேலை இல்லாமல், திருமணம் ஆகாமல், இல்லை குழந்தை பாக்கியம் இல்லாமல், இல்லை ஒரு வியாதியின் கொடூரத்தினால ஏதோ ஒன்று யோபோ போல சோதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டு சொல்கிறாரு, இந்த வசனத்தை விட்டுறாதீங்க.
இதை சொல்லிக்கொண்டே இருங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இதை திரும்பி 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 சொல்லி பாருங்க. நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். சொல்லிக்கொண்டே இருங்க. இந்த வார்த்தை உங்க சிந்தனையை தாண்டி, இந்த வார்த்தை உங்க காதுகளில் கேட்டு உங்க சிந்தனையை தாண்டி, உங்க ஆத்மாவை தாண்டி, உங்க ஆவிக்குள்ள போகணும், உங்க இருதயத்துக்குள்ள போகணும். இருதயத்துக்குள்ள போக 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 இட் ஃபார்ம்ஸ் அ ஃபோர்ஸ், இட் கிரியேட்ஸ் அ ஃபோர்ஸ். ஒரு விசுவாச ஃபோர்ஸ் உருவாகும். ஒரு போர் வீரர்கள் எல்லாம் படை எழுந்தா எப்படி இருக்கும், அந்த ஒரு ஃபோர்ஸ் உண்டாகும். இந்த வசனம் எல்லாம் ஜீவனுள்ளதாக இருக்கு. உடனே உங்க வாழ்க்கையினுடைய மாற்றங்களை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதனால தான் ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை உங்களோடு பேசுகிறது நான் விசுவாசிக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடலாம், செபிக்கலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ ஆவியானவர் காட்டுகிறார். ஒரு வெகுமதி வருகிறதை பார்க்கிறேன், ஒரு வெகுமதி வருகிறதை பார்க்கிறேன். பரலோகத்திலிருந்து வெகுமதி உங்களை நோக்கி வருகிறது. எத்தனையோ காரியங்களை நீங்க இழந்தது உண்மைதான். ஆனால் ஆவியானவர் காட்டுகிறார் உங்களுடைய நன்மைகளுக்கு. உங்களுடைய நன்மைகள் எல்லாம் தடப்பட்டு இருக்கலாம். தானியேலுடைய காலத்தில் பெர்சியா நாட்டு அதிபதின்னு சொல்லப்பட்ட அந்த அந்தகார ஆவிகள் தடை பண்ணினது. ஆனால் ஜெபத்தை செய்த தானியேல் விடவில்லை, தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். ஆசீர்வாதம் பூமிக்கு இறங்கினது. தேவச்சனமே, நீங்க வாழ வேண்டிய நன்மைகள், உங்களுக்கு தேவையான நன்மைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஜெபத்தில் ஆவியானவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான். நீங்கள் விசுவாசத்தில் காத்திருங்க. வெயிட் இன் பிலீவ். ஆண்டவர் உங்களை நம்பிக்கையில் காத்திருக்க சொல்லுகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உம்முடைய கரம், தர்க்கத்தின் வெள்ளங்களை திருப்புகிற கரம், இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவரை காடைகளை கொண்டு வந்து கொடுத்த உம்முடைய கரம், இன்னைக்கு யார் யார் தேவைகளோடு கண்ணீரோடு இருக்கிறாங்களோ ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுக்கு உங்க கரம் உதவி செய்யட்டும். நெகமியா மேலே இருந்த கர்த்தருடைய கரம் இந்த ஜெபத்தை பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனத்தின் மேலே, ஒவ்வொரு ஜனத்தின் மேலே உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் ஒரு ஹெவி பிரசன்ஸ் இறங்கி அவர்களை பாதுகாக்க செபிக்கிறோம். இந்த நாட்களில் பாதுகாப்பு உண்டாகட்டும். எந்த இரவில் உண்டாகும் பயங்கரவங்களை தொடக்கூடாது. பகலில் பறக்கும் அம்பு தொடக்கூடாது. மத்தியாலம் பாலாக்கு சங்காரம் தொடக்கூடாது. தேவனுடைய செட்டைகளின் கீழே பாதுகாப்பில் வந்து அவர்கள் தங்குபடியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். மனிதர்கள், உலக மனிதர்களைப் போல அல்ல, தேவ பிள்ளைகளுக்குள்ள ஆசீர்வாதம், தேவ பிள்ளைகளுக்குள்ள நன்மைகள் சம்பூர்ணமாக கொடுப்பீராக. வாழ்க்கையின் தேவைகளை நினைச்சு அழாதபடி தேவனை நோக்கி சந்தோஷமா பார்க்க ஒவ்வொரு பேருக்கும் கதவை திறக்க நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியர்களாய் ஆசீர்வதிக்கிறோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. இந்த ப்ரேயர் டைம் குடும்பத்தாருக்காக, இந்த ப்ரேயர் டைம் ஊழியத்திலிருந்து நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு பேரும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.